எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு. மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அவரோட விருப்பத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு, பச்சரிசி, சீரகம், மிளகு, இஞ்சி, பெருங்காயம், மஞ்சள் தூள், மல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக, தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக மோர் குழம்புக்கு நம்ம தடியங்காய் போடலாம், அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் கூட போட்டுக்கலாம். இது ரெண்டுலையும் எதுனாலும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம். மோர் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அடுத்ததான் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா. எப்படின்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா. என்னென்ன அரைக்கணுன்னா வெங்காயம், பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம். இந்த பருப்பையும் அரிசியும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு ஊற வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சது நான் அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மசாலா இதில் மஞ்சள் பொடியை சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா வாடையும் போயிடுச்சு, கொஞ்சம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம மோர் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கணுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா இதில் அரிசி, பச்சரிசியும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு, முறை கூடி வருது பாருங்கள். இந்த இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு அதோட பெருங்காயம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. இப்போ இது குழம்போட சேர்த்துலாம். அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதோட சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த வாழைப்பூ வடை மோர் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.